ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். திருமலை திருப்பதி கோயிலுக்கு வருகின்ற பக்தர்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. டிக்கெட் வாங்குவதற்கு ஆட்களே இல்லை. அதாவது இப்பயே டிக்கெட் வாங்கி இப்போவே சாமி பார்க்குற நிலைமை தான் இருக்குது. அதோட அப்டேட், மற்றபடி என்னென்ன ரூம் புக்கிங் எவ்வளோ அவைலபிலிட்டி இருக்குது, மற்றபடி உண்டான அனைத்து லேட்டஸ்ட் இன்றைக்கு உண்டான அப்டேட் எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்கலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலுக்குன்னு ஒரு டெலகிராம் சேனல், நம்ம சேனலுக்குன்னு ஒரு வாட்ஸ்அப் சேனல், இரண்டோடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஜாயின் பண்ணிக்கிங்க. சமீபத்தில் யாராவது திருமலைக்கு தரிசனத்துக்கு போயிட்டு வந்தவங்க நம்ம வீடியோவை பார்த்தீங்கன்னா உங்கள் அனுபவங்களை கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள் என்ற கோரிக்கையை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் முன்வைக்க விருப்பப்படுறேன். ஃபஸ்ட்டு இலவச தரிசன டிக்கெட்லேருந்து ஆரம்பிப்போம். வழக்கம் போல் இன்று காலை 2 மணிக்கு திருப்பதியில் இலவச தரிசன டிக்கெட் 3 இடங்களில் வழங்க தொடங்கினாங்க. திருப்பதிக்கு வரும் பக்தர்களுக்கு வசதியாக திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் ஆப்போசிட்டில் இருக்க விஷ்ணு விவாசத்திலையும், திருப்பதி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில் இருக்க சீனிவாசன் காம்ப்ளெக்ஸ்லையும், அலிப்பிரி நடைபாதை கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸ்லையும் காலை 2 மணிக்கு தர தொடங்கினாங்க. அதாவது இன்றே தரிசனம் செய்வதற்காக ஒரு 14,000 டிக்கெட்டும், நாளை காலை தரிசனம் செய்வதற்காக ஒரு 4,000 டிக்கெட்டும், மொத்தமாக 18,000 டிக்கெட் இன்று காலை திறக்கப்பட்டது. காலை 3:07 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 8,334 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. நாளை தரிசனம் செய்வதற்காக 3,975 டிக்கெட் அப்படியே இருந்துச்சு. மொத்தமாக 12,309 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 5:16 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 5,131 டிக்கெட்டும், நாளை காலை தரிசனம் செய்வதற்காக 3,925 டிக்கெட்டும், மொத்தமாக 9,056 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 6:55 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 3,395 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 3,893 டிக்கெட்டும், மொத்தமாக 7,288 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 8:03 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 2,381 டிக்கெட்டும், நாளை தரிசனம் செய்வதற்காக 3,867 டிக்கெட்டும், மொத்தமாக 6,248 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 10:10 நிலவரப்படி இன்றே தரிசனம் செய்வதற்காக 941 டிக்கெட்டும், நாளை காலை தரிசனம் செய்வதற்காக 3,779 டிக்கெட்டும், மொத்தமாக 4,720 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. இந்த வீடியோ எடுக்கும்போது காலை 10:35. இது வரைக்குமே இன்னைக்கு உண்டான டிக்கெட்டும் அவைலபிலிட்டி இருக்குது, நாளைக்கு உண்டான டிக்கெட்டும் அவைலபிலிட்டி இருக்குது. நேற்றுமே ஈவினிங் ஒரு 7 மணி வரைக்கும் அவைலபிலிட்டி இருந்துச்சு. இன்றைக்குமே நைட்டு 9-10 மணி வரைக்கும் டிக்கெட் இருக்கிறதுக்கு அவைலபிலிட்டி வாய்ப்புகள் இருக்குது. ரெகுலராக டெலகிராம்லையும் வாட்ஸ்அப்லையும் அப்டேட் கொடுப்போம். யாராவது ஆன் தி வேலை நீங்கள் ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணியிருந்தாலும் சரி, ஆன்லைன் டிக்கெட் புக் பண்ணட்டாலும் சரி, இந்த டிக்கெட்டை நீங்கள் ஒரு ஆதார் கார்டு ஜெராக்ஸை காமிச்சு வாங்கிடலாம். போனால் ஒரு 2 நிமிடத்தில் நீங்கள் டிக்கெட் வாங்கிட்டு வந்துடலாம் என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக ஸ்ரீவாரி மெட்ரோ வழியாக செல்லும் பக்தர்களுக்காக தினசரியும் காலை 6 மணிக்கு ஸ்ரீவாரி மெட்ரோ நடைபாதை என்ட்ரன்ஸில் 3,000 டிக்கெட் தினசரி வழங்கப்படுகிறது. காலை 6:55 நிலவரப்படி 2,493 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 8:09 நிலவரப்படி 2,179 டிக்கெட் அவைலபிலிட்டி இருந்துச்சு. காலை 10:10 நிலவரப்படி 1,918 டிக்கெட் அவைலபிலிட்டி ஸ்ரீவாரி மெட்டில் இருந்துச்சு என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். இது ஈவினிங் வரைக்குமே, அதாவது 6 மணிக்கு மூடுவாங்க ஸ்ரீவாரி மெட்டு. அதுவரையுமே டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்கிறதுக்குன்னா நிறைய சாத்தியக்கூறுகள் இருக்குது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக இன்று பக்தர்கள் எவ்வளோ தர்ஷன் பார்க்குறாங்க, எஸ்டிமேஷன் டைம் கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்ப்போம். அதாவது 4/12/2024 காலை 10 மணி நிலவரப்படி டிக்கெட் அதாவது டிக்கெட்டே இல்லாத இலவச தரிசனத்துக்காக மிக அதிகபட்சமாக வெறும் 8 மணி நேரம் தான் ஆகுது என்றும், வெறும் 3 குடோன்களை பக்தர்களை தங்க வச்சதாகவும் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. கிருஷ்ண தேஜஸ் சர்க்கிள்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது டைரக்ட் சர்வதர்ஷன் என்ற விஷயத்தையும் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். நேற்று 3/12/2024 அன்று
60,301 பேர் தர்ஷன் பார்த்ததாகும். 20,222 பேர் மொட்டை அடித்ததாகும். 3,32,00,000 உண்டியல் காணிக்க வந்திருக்கிறதாகும். வெறும் 1 குடோன்களை தான் நேற்று பக்தர்களை தங்க வச்சதாகும். 8 மணி நேரம் தான் நேற்று மிக அதிகபட்சமாக தரிசனத்துக்கு ஆயிருக்குன்னு திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பாக அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. என்னுடைய எஸ்டிமேஷன் தரிசனம் 300 ரூபாய் தரிசனத்துக்காக 2 முதல் 3 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடும். இலவச தரிசன டிக்கெட் வைத்திருப்பவர்கள் 3 முதல் 5 மணி நேரத்துக்குள்ளே முடிஞ்சிடும். டிக்கெட்டே இல்லாத இலவச தரிசனத்துக்கு 6 முதல் 8 மணி நேரத்துக்குள்ளே பக்தர்களுக்கு இன்று தரிசனம் முடிஞ்சிடும் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன். மழையின் தாக்கம் இருக்குது கொஞ்சம், அதனால் கொஞ்சம் பக்தர்கள் வருகையும் கொஞ்சம் குறைவாக இருக்குது. வருகின்ற பக்தர்கள் தரிசனம் 1 முறை 2 முறை நீங்கள் தாராளமாக பார்க்கலாம். எக்ஸாம்பிள், இப்போ நேரடி சர்வதர்ஷன் ஒரு தரையும் இலவச தரிசன டிக்கெட் 1 முறையும் 2 முறை நீங்கள் ஒரே நாளில் தரிசனம் செய்யறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த நாட்களில் இருக்குது. வருகின்ற பக்தர்கள் இதை கொஞ்சம் பயன்படுத்திக்கிங்க என்ற கோரிக்கையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலையின் திருப்பதியிலேருந்து வரும்போதும் நீங்கள் கபில தீர்த்தம் போனீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக இருக்கும். திருமலையிலேருந்து கீழே திருப்பதி இறங்கும் போதும் 2-3 ஃபால்ஸ் விழும், அங்கெல்லாம் நின்று நீங்கள் பார்க்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக ரூம் புக்கிங்கை பற்றி பார்ப்போம். திருமலையில் இன்று காலை தினசரியும் காலை 5 மணிக்கு CRO ஆஃபீஸில் ரூம் புக்கிங் தராங்க. இன்று காலை வழக்கம் போல் காலை 5 மணிக்கு ரூம் புக்கிங் கொடுக்க தொடங்கினாங்க. அதாவது எக்ஸாக்டாக 4:50 நிலவரப்படி 4/12/2024 அன்று 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் மொத்தமாக ஒதுக்கப்பட்ட ரூமின் எண்ணிக்கை 955 ரூம் ஆகும். 1000 ரூபாய் 1500 ரூம் எதுவும் ஒதுக்கப்படலன்னு தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருந்தாங்க. அதன் பின்பு கிடைத்த அப்டேட், அதாவது காலை 10 மணி நிலவரப்படி 50 ரூபாய் 100 ரூபாய் ரூமில் 1500 ரூம் ஒதுக்கப்பட்டதாகும். காலை 10 மணி நிலவரப்படி 68 ரூம் கிடைச்சதாகவும் தேவஸ்தானம் சார்பாக சொல்லியிருக்காங்க. 1000 ரூபாய் 1500 ரூம் எதுவும் ஒதுக்கப்படலை என்ற மாதிரியும் தேவஸ்தானம் சைடும் சொல்லியிருக்காங்க. தற்பொழுது வரைக்கும் ரூம் புக்கிங் கொடுத்துட்ருக்காங்க. ஈவினிங் நைட் வரைக்குமே கொடுப்பாங்க. வருகின்ற பக்தர்கள் உங்களோட ரூம் புக்கிங்கை நீங்கள் பதிவு செஞ்சுக்கலாம் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். சரிங்களா? அடுத்தபடியாக லாக்கர் சுத்தமாக கூட்டமே கிடையாது. லாக்கர்லாம் ஃப்ரீயாக இருக்குது, லாக்கர்லாம் வாங்கிக்கலாம். லாக்கரில் இருக்க பாத்ரூம்ஸ் எல்லாம் ஒரு சில இடங்களில் PAC டூலில் வேலை நடக்குது. ஹீட்டர் ப்ரொவிஷனும் இருக்குது, உங்கள்கிட்ட தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக நிறைய பேர் ஒரு பெரிதாக கேட்கப்பட்ட விஷயம், லட்டு எவ்வளோ கொடுக்குறாங்க? இன்றைக்கி 6லேருந்து 8 லட்டு வரைக்கும் கொடுக்குறாங்கன்னு ஒரு தகவல் இருக்குது. புஷ்கரணி குளத்தில் வழக்கம் போல் அனுமதிக்கிறாங்க. அன்னப்பிரசானம் வழக்கம் போல் செயல்படுகிறது. வராகசாமி தரிசனம் செய்வதற்கு ஒரு 10லேருந்து 15 நிமிடம் வரை ஆகுது என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். அடுத்தபடியாக பக்தர்கள் நம்மக்கிட்ட ஒரு 6 சந்தேகங்கள் கேட்டிருக்காங்க, அதை ரீப்ளே பண்ணலாம். அண்ணா 19ஆம் தேதி பிப்ரவரி மாதம் 300 டிக்கெட் 11 நம்பருக்கு புக் பண்ணியிருக்கோம். அதில் 7 பேருக்கு ஒரு ஸ்லாட் டைமும் 4 பேருக்கு ஒரு ஸ்லாட் டைமும் புக் ஆகிருக்கு. எல்லாம் ஒன்றா போகலாமா? தாராளமாக போகலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எக்ஸாம்பிள், நீங்கள் 2 மணிக்கு எல்லாம் அசம்பிள் ஆகி ஒன்றாவே போகலாம். அதில் எந்த பிரச்சனையும், டேட் மாறக்கூடாது, பர்சன் மாறக்கூடாது. மற்றபடி டைம் வேரியேஷன்லாம் பெருசாக ஒன்றும் கண்டுக்கிறது கிடையாது. இலவச தரிசனத்துக்கு ஒரு நாள் 2 முறை தரிசனம் செய்ய முடியுமா? கிடையாது சார். ஒரு தரிசனம் நீங்கள் நேரடியாக சர்வதர்ஷன் பார்க்குறோன்னா 24 மணி நேரம் கழிச்சு தான் திரும்ப சர்வதர்ஷன் ஒரு சில நேரம் அனுமதிக்கிறாங்க, ஒரு சில நேரம் இந்த மாதிரி அனுமதிக்கிறாங்க. அதனால் நீங்கள் ஒரு நாள் கேப் விட்டு போனால் நல்லாயிருக்கும். சரிங்களா? நடந்து போகிறவங்களுக்கு அலிப்பிரி என்ட்ரன்ஸில் டிக்கெட் தரோம். அலிப்பிரியில் எங்கே டிக்கெட் வாங்குறது? அலிப்பிரி நடைபாதையில் டிக்கெட் தரேன்னு சொல்லியிருக்காங்க, ஒன்றும் டிக்கெட் தரலை. அலிப்பிரி நடைபாதை என்ட்ரன்ஸ் கிட்ட இருக்க பூதேவி காம்ப்ளெக்ஸில் தினசரி காலை 2 மணிக்கு டிக்கெட் தராங்க. தற்போது வரைக்கும் டிக்கெட் அவைலபிலிட்டி இருக்குது சார். திருமலையில் நடந்து போகிறவங்களுக்காக டிக்கெட் கொடுக்குறாங்களா? நடந்து போய் சீக்கிரமாக தரிசனம் பார்க்குறதுக்கு எதனா வாய்ப்புகள் இருக்கா? மலை ஏறுறவங்களுக்கு ஸ்பெஷலாக எதனா கிடைக்குமா? ஒன்றுமே கிடையாது சார். மலை ஏறுறவங்களும் சரி, மலை ஏறாதவங்களும் சரி, எல்லாருக்குமே திருப்பதியில் கொடுக்குற இலவச தரிசன டிக்கெட் வாங்கிட்டும் போகலாம், வாங்காமையும் போகலாம். எந்த ஸ்பெசிஃபிகேஷனும் கிடையாது என்ற விஷயத்தை இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்கிறேன் சார். வைகுண்டா ஏகாதேஸ்வரர் டிக்கெட் எப்பொழுது வெளியாகும்? வைகுண்டா ஏகாதேஸ்வரர் டிக்கெட் மிக விரைவில் 10 தேதிக்கு மேலே அப்டேட் எதிர்பார்க்கலாம். வந்தவொடனே கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்மகிட்டே எந்த அப்டேட்டும் கிடைக்கல. சும்மா நம்ம டைட்டில் கார்டாக வச்சு வீடியோ போடக்கூடாதுன்றதால நான் வீடியோ கொடுக்கல. கண்டிப்பாக அப்டேட் கிடைக்கும் போது உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னை பொறுத்தளவுக்கு நேரடியாக பக்தர்களை சர்வதர்ஷனுக்கே அனுமதிப்பாங்க வைகுண்டா ஏகாதேசிக்கு. அண்ணா, மேல் திருப்பதியில் 300 ரூபாய் டிக்கெட் தருவாங்களா? கொஞ்சம் சொல்லுங்கள். கீழ் திருப்பதி, மேல் திருப்பதி எங்கேயுமே 300 ரூபாய் டிக்கெட் கொடுக்கறது கிடையாது. ஆன்லைனில் மட்டும்தான் கொடுக்குறாங்க. அதுவுமே பிப்ரவரி மாதம் வரைக்கும் முடிஞ்சிருச்சு. ஏன்னா
டிக்கெட்டோடைய இலவச தரிசன டிக்கெட் மட்டும்தான் கொடுக்குறாங்க. 300 ரூபாய் டிக்கெட்லாம் கொடுக்கல. சப்போஸ் அப்படி கொடுத்தாங்கன்னா வேணால் இன்ஃபார்ம் பண்ணுறேன். தற்பொழுது அந்த நடைமுறை கிடையாது. திருமலையில் கொடுக்குற டிக்கெட் தினசரி 900 டிக்கெட் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு 10,000 ரூபாய் டொனேஷன், 500 ரூபாய் டிக்கெட், 10,500 ரூபாய் உண்டான ஸ்ரீவாணி பிரேக் தர்ஷன் டிக்கெட் மட்டும்தான் கொடுத்துட்ருக்காங்க. மற்றபடி வேறு எந்தவித டிக்கெட்டும் திருமலையில் கொடுக்கல என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட நான் தெரிவிச்சுக்க விருப்பப்படுறேன். திருமலை திருப்பதி கோயிலேருந்து வரும் அனைத்து ரெகுலர் அப்டேட்ஸ்களும் டெம்பிள் அப்டேட் சேனல்லேருந்து தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். தொடர்ந்து உங்கள் லவ் அண்ட் சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. கண்டிப்பாக வீடியோ கடைசியில் நான் டெய்லி நான் ரீப்ளே பண்ணுறேன் என்ற விஷயத்தையும் இந்த நேரத்தில் உங்ககிட்ட தெரிவிச்சுக்கிறேன். நிறைய பேர் உடம்பு பார்த்துக்குங்கன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம் நீங்கள் சொன்னதே. தொடர்ந்து உங்கள் அன்பையும் ஆதரவையும் டெம்பிள் அப்டேட் சேனலுக்கு கொடுப்பீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.